ஹாய் கைஸ், நான் ரீசெண்டா பார்த்த படத்திலேயே குடும்பஸ்தன் கொஞ்சம் நல்ல படம்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்க மிடில் கிளாஸ் எப்படிலாம் கஷ்டப்படுதுன்றத நக்கலைட்ஸ் டீம் அவங்க ஸ்டைல்ல ரொம்ப ஃபன்னியாவே காட்டியிருப்பாங்க. அந்த படத்துல நவீன்ற ஒரு கேரக்டர் ஒரு பெரிய டிராப்ல மாட்டியிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்க மிடில் கிளாஸ்ல நிறைய பேரு அதே டிராப்ல தான் நவீன் மாதிரியே மாட்டிட்டு இருக்காங்க. அந்த படத்துல வேணா நவீன் அந்த டிராப்ல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில அவ்வளவு ஈஸி கிடையாது. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா 2 மணி நேரமா நவீன் எப்படி அந்த டிராப்ல லூப்ல மாட்டிட்டு இருக்கான் அப்படின்றத தான் தெளிவா காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரே பாட்டுல, அதுவும் 1 நிமிஷத்துக்கும் குறைவான பாட்டுல நவீன் அந்த டிராப்பை விட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு. நவீனுக்கு அந்த படத்துல எவ்வளவு கடன் இருந்துச்சு? அப்ராக்சிமேட்டா 3.25 லட்சமா, 3,15,000. ஓகேங்களா? ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நவீனுக்கு 3.25 லட்சம் கடன் இருக்கு. ஒழுங்கா நில்லுப்பா, நிற்க மாட்டேங்குது. ஓகே, இதை தவிர நவீன் ஒரு வீடை வேற ரெடி பண்ணோம். வீடை ரெடி பண்ணணும். ஹேண்ட் ரைட்டிங் நிஜமாவே சொல்கிறேன், மகா கேவலமாக இருக்குது. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சும்மா புதுசாக ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். ஓகே, மேக்னெட். ஓகே, அதுக்கப்புறம் நவீன் வேற என்ன பண்ணோம்? ஒய்ஃபுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், லேப்டாப் வாங்கணும். ஒய்ஃபுக்கு எக்ஸாம் ஃபீஸ், லேப்டாப், ஸ்டடி மெட்டீரியல். இது கொஞ்சம் பெருசாக தான்டா இருக்கு. ஓகே, அண்ட் அம்மாவுக்கு டூரு, அதை மறந்துட்டோமே. அம்மாவுக்கு டூர். ஏற்கனவே 3.25 லட்சம் கடன். ஸோ ஒய்ஃபுக்கு எக்ஸாம் ஃபீஸு, லேப்டாப்பு, ஸ்டடி மெட்டீரியல்ஸு, வீட்டை ரெடி பண்ணோம், அம்மாவுக்கு டூரு, இதெல்லாம் சேர்த்தா ஒரு 5 லட்ச ரூபாய் வருமா? ஸோ 4 to 5 lakhsன்னு போட்டுப்போம். 4 to 5 lakhs. இவ்வளோ பணம் நவீனுக்கு தேவை. இவ்வளோ பணத்தையும் நவீன் என்ன பண்ணுவார்? அதாவது 4 to 5 லட்ச ரூபாவை ஒரே பாட்டில், அதுவும் 1 நிமிஷத்துக்கும் கம்மியாக இருக்க ஒரு பாட்டில் சம்பாரிச்சிருவார். அண்ட் அந்த பாட்டோட டைம் லைனும் எப்படி இருக்கும்னா அப்ராக்சிமேட்டா 3 to 4 மாசம் கேப் தான் இருக்கும். ஏன்னா நவீன் ஒரு பெரிய கடனாளியா நிற்கும் போது திரும்பி அவரோட பழைய வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி அவரோட வைஃப் வெண்ணிலா நிறமாத கர்ப்பிணியா தான் இருப்பாங்க. ஆனா குழந்தை டெலிவரி ஆகிறதுக்குள்ளேயே நவீன் இந்த எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் முடிச்சிருப்பாரு. அதாவது 3 to 4 months கேப்ல 4 to 5 லட்ச ரூபாவை பரட்டி இருப்பாரு. இதை தாண்டி அந்த ஃபேமிலிக்குன்னு டெய்லி லைஃப் எக்ஸ்பென்சஸும் இருக்கும்ல. தினமும் சாப்பிடணும், எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுவாங்க, கேஸ் யூஸ் பண்ணுவாங்க, இன்டர்நெட் கனெக்ஷன் போட்டிருப்பாங்க, செல்போன் பில் கட்டணும், பெட்ரோல் போடணும், இல்ல பஸ்ல போறாருன்னா பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணும். இந்த எக்ஸ்பென்சஸையும் அவர் சமாளிச்சிருப்பாரு. அண்ட் இது எல்லாத்துக்கும் அவருக்கு எங்க இருந்து காசு வந்திருக்கும்னா அவரோட பழைய வேலையில அவருக்கு இன்சென்டிவ் கிடைச்சிருக்கும். அந்த இன்சென்டிவ்ல அவர் இது எல்லாத்தையும் சமாளிச்சிருவாரு. அம்மாவை டூருக்கு அனுப்பிச்சிருவாரு, வீட்டை ரெடி பண்ணிடுவாரு, கடனை கட்டிடுவாரு, எக்ஸாம் ஃபீஸையும் கட்டிடுவாரு. 5 லட்சத்தை 3 மாசத்தால டிவைட் பண்ணுங்களேன். அதாவது நவீனோட ஓனர் நவீனுக்கு 1.5 லட்ச ரூபாய் மேல சேலரியா கொடுத்திருக்கணும், இல்ல இன்சென்டிவா சேர்த்து கொடுத்திருக்கணும். இது படத்தை குறை சொல்றதுக்கான வீடியோ இல்ல, அது நல்ல படம் தான், நல்ல மெசேஜ் உள்ள படம் தான், பிளஸ் என்டர்டெய்னிங் ஃபேக்டருடைய படம் தான். ஆனா அது படம், ஏன்னா படத்துல பாசிட்டிவ் எண்டிங் தான் கொடுத்தாகணும். நிஜத்துல இதெல்லாம் நடக்காது தம்பி. நிஜத்துல நவீன் மாட்டின டிராப்ல இருந்து வெளியே வர வருஷ கணக்காகும். சில பேர் அந்த டிராப்லயே மாட்டி சிக்கி செத்துருவான், சில பேர் ஊரை விட்டு ஓடிடுவான், சில பேர் அவனோட கடன் எல்லாத்தையும் அவன் பையன் தலையில கட்டிடுவான். சோ அந்த தலைமுறையே டிராப்ல மாட்டிட்டு இருக்கும். ஏன்னா இங்க ஒருத்தனுக்கு அவனோட சம்பளத்துல 10% இன்கிரிமெண்ட் போட்டாலே அது பெரிய விஷயம். எல்லாரும் 30% 40% ஹைக் எப்படி எடுக்கிறாங்கன்னா கம்பெனி ஸ்விட்ச் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரே கம்பெனில இருந்தா டபுள் டிஜிட்ல ஹைக் வந்தாலே அதை பெருசா பேசுவாங்க. அதாவது 9% ஹைக் தாண்டிருச்சுனாலே, 11 12 வந்துருச்சுனாலே எப்ப அவனுக்கு நிறைய பர்சன்டேஜ் ஹைக் கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு பேசுவாங்க. சோ நவீன் என்னென்ன தப்பு செஞ்சாரு, அந்த டிராப்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றது தான் பார்க்க போறோம். நவீன் பண்ண முதல் தப்பு என்னன்னா ஃபேக் சக்சஸ்.
நவீனுக்கு இருக்க பெரிய ப்ராப்ளமே அவனால ரியாலிட்டி அக்செப்ட் பண்ண முடியல. அவனுக்கு யார் முன்னாடியும் தோத்துறக்கூடாது, முக்கியமா அவங்க மாமா முன்னாடி தோத்துறக்கூடாது. அதுக்கு தான் படத்தோட ஆரம்பத்துல இருந்தே பஸ்ல போற நவீன் பைக்கை வாங்கியிருப்பான், காரை வாங்கியிருப்பான், அக்கா குழந்தைக்கு நல்லா சீர் செஞ்சிருப்பான், ஓடாத பேக்கரியை இன்னும் ரன் பண்ணிருப்பான். ஏன்னா எதிர்க்க இருக்க பேக்கரி கடைக்காரங்கிட்ட தோத்துறக்கூடாதுன்றதுக்காக. நவீனால இப்படி ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண முடியாததுனால அவன் என்ன பண்றானா, நான் ஜெயிச்சவன் தான் பாருன்னு அவனோட வெற்றியை போலியா உருவாக்க ட்ரை பண்றான். அவனால ஒரு காரை அஃபோர்ட் பண்ண முடியாது, ஆனாலும் ஒரு டொக்கு காரை வாங்குறான். அவங்க அம்மா தான் கிராண்டா சீர் செய்யணும்னு சொல்லுவாங்க, அவங்க அக்கா பொண்ணோட காது குத்துக்கு கிராண்டா சீர் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா நவீன் செஞ்ச சீரை பார்த்து அவங்க அம்மாவே என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்டா இவ்வளவு சீர் செஞ்ச அப்படின்னு அவங்களே அதிர்ச்சியில கேட்பாங்க. நான் இங்க அக்கா குழந்தைக்கு சீரே செய்யக்கூடாதுன்னு சொல்ல, ஆனா சக்திக்கு மீறி சீர் செய்யறது அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி நான் நல்லா தான் இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்காகவே அதிகமா சீர் செய்யறது. சோ நம்ம நவீன் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பொய்யான வெற்றிக்காக செலவு பண்றதுல ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. அது அப்போதைக்கு வேணாம், ஏதோ ஜெயிச்சவன் மாதிரி நம்ம சுத்தி இருக்கவங்க மத்தியில ஒரு பிம்பத்தை உருவாக்கும். ஆனா அது வெறும் பிம்பம் மட்டும்தான், இல்யூஷன் மட்டும்தான். அந்த இல்யூஷனுக்காக உங்களோட சேவிங்ஸ்ல கைய வைக்காதீங்கன்றதுதான் முதல் பாயிண்ட். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செலவுலாம் செய்யும் போது நவீனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பைக் வாங்கும் போதோ இல்ல கார் வாங்கும் போதோ இல்ல சீர் செய்யும் போதோ அவனுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா பிரச்சனை அவனுக்கு எப்ப வரும்னா அவனோட வேலை போகும் போது தான். So the second lesson is very simple, emergency fund. இந்த வார்த்தையை நீங்க ஏற்கனவே நிறைய பேர் கூட கேட்டிருப்பீங்க. ஃபினான்ஸ் பேசுற யூடியூப் சேனல்ல அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. சோ எமர்ஜென்சி ஃபண்டை பத்தி பெருசா தெரியாதவங்களுக்காக சொல்றேன். எமர்ஜென்சி ஃபண்ட்னா வேற ஒண்ணும் இல்ல கைஸ். இப்ப நவீனுக்கு நடந்துச்சுல அதே மாதிரி திடீர்னு வேலை போலாம், இல்ல வீட்டுல யாருக்குன்னா ஹெல்த் இஷ்யூ வரலாம், இல்ல ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கலாம். அப்ப நமக்கு உதவுற ஃபண்ட் பேர் தான் எமர்ஜென்சி ஃபண்ட். நவீன் மட்டும் அவனோட ஃபேக் சக்சஸ்க்காக செலவு பண்ணாம அந்த காசை சேர்த்து வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வேலை போன உடனே அவன் பெருசா பேனிக்கே ஆயிருக்க மாட்டான். ஏன்னா அவனோட வேலை போகும்போது அவனோட பேங்க் பேலன்ஸ்ல இருந்த அமௌண்ட் வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைக் வாங்காம கார் வாங்காம சீர் செஞ்சதுல பாதி காசை சேர்த்து வச்சிருந்தாலே நவீனுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கையில இருந்திருக்கும். யூசுவலா பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட 6 மாச எக்ஸ்பென்ஸ் ஆகுது நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ல போட்டு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட 6 months salary கிடையாது, அதுக்கு பதிலா ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்கன்றத கால்குலேட் பண்ணுங்க. அந்த மாதிரி 6 மாசத்துக்கான எக்ஸ்பென்ஸை தனியா போட்டு வைங்க. மோஸ்ட்லி எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் சில பேர் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல மட்டும் போட்டு வச்சிருப்பாங்க, சில பேர் FD ல போட்டு வச்சிருப்பாங்க, சில பேர் அந்த ஃபண்டை கோல்டுல சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. கோல்டு ETF ஆவோ இல்ல பிசிக்கல் கோல்டாவோ சேர்த்து வச்சிருப்பாங்க. See guys, நான் பிசிக்கல் கோல்டுன்னு சொல்லும் போது நான் ஜுவல்லரியை மீன் பண்ணல, காயின்ஸையோ இல்ல கோல்டு பார்ஸையோ தான் மீன் பண்றேன். சில பேர் சொல்லுவாங்க, ஏன்பா நான் கோல்டு காயினா வச்சுக்கிறதுக்கு பதிலா செயினா போட்டுக்கிட்டேன், மோதிரமா போட்டுக்கிட்டேன், இல்ல வைஃபுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்துட்டேன், கஷ்டம் வந்தா அப்ப அந்த நெக்லஸ் எடுத்துக்கலாம்ல, அது வரைக்கும் அது ஒரு ஆபரணமா இருக்கும்ல, சொசைட்டில நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் தரும்ல, ஒரு ஸ்டேட்டஸை ரெப்ரசென்ட் பண்ணும்ல, அதனால என்னோட எமர்ஜென்சி ஃபண்டை நான் ஜுவல்ஸா வச்சிருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இது சில பேரோட தாட் ப்ராசஸ், சில பேரோட கருத்து. என்னோட தாட் என்னன்னா, நீங்க ஒரு செயினாவோ இல்ல ரிங்காவோ உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வாழ்க்கையில எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது அந்த நகையை தான் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அதான உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட். அந்த நகையோட நீங்க ஆல்ரெடி எமோஷனலா கனெக்ட் ஆயிருப்பீங்க, அந்த நகைக்கும் உங்களோட ஸ்டேட்டஸ்க்கும் சம்மந்தம் இருக்குன்னு நீங்களே ஆல்ரெடி ஒரு கனெக்ட பில்ட் பண்ணிருப்பீங்க. சோ அந்த நகை உங்களை விட்டு போகும்போது உங்களுக்கு எமோஷனலா அஃபெக்ட் ஆகும். இதே கோல்டு காயின்னா நீங்க அதை வெறும் ஒரு பணமா தான் பார்ப்பீங்க, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் பார்ப்பீங்க. பிளஸ் நகைன்னு வரும்போது உங்களுக்கு செய்கூலி சேதாரம்லாம், அதையும் சில பேர்லாம் இந்த பெரிய பிராண்டு நகை கடையில சீட்டு போட்டு மாசம் சீட்டு போட்டு செய்கூலி இல்லாம நகையை எடுத்துடலாம்னு சொல்லுவாங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு செய்கூலி இல்லைனாலும் நீங்க அந்த நகையோட எமோஷனலா கனெக்ட் ஆயிருப்பீங்க. ஏன்னா நகையோட பர்பஸ் வேற, ஒரு காயினோட கோல்டு காயினோட பர்பஸ் வேற. ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூனாலும் மனிதர்கள் அப்படிதான் வேறுபடுத்தி பார்ப்போம், அப்படிதான் நம்மளோட மூளை ஒர்க் ஆகும். சோ எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க பிசிக்கல் கோல்டு ரூபத்துல சேர்த்து வைக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து காயின்ஸ் தான் பெஸ்ட்னு சொல்வேன். அண்ட் அது உங்களோட விருப்பம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காயின்ல தான் நீங்க எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்து வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எது பிடிக்குதோ, FDஓ பிசிக்கல் கோல்டோ இல்ல கோல்டு பீஸோ கோல்டு ETF எப்படி வேணாலும் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க அலோகேட் பண்ணி வைக்கலாம். அதோட வேல்யூ மினிமம் 6 months ஆஃப் யுவர் எக்ஸ்பென்சஸா இருக்கணும், அவ்வளவுதான். அண்ட் கோல்டு ஏன் நிறைய பேர் அவங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட்ல ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, கோல்டு ஸ்டேபிளா இருக்கும் அண்ட் லாங் டர்ம்ல நிறைய growthம் இருக்கும். சோ தட் அவங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் ஜஸ்ட் ஒரு சங்க் ஆஃப் மணியா மட்டும் இல்லாம க்ரோ ஆயிட்டும் இருக்கும். அண்ட் உங்களோட கோல்டு காயின்ஸ் உங்களோட ஸ்டேட்டஸை ரெப்ரசென்ட் பண்ணாததுனால அதை விற்கும் போது உங்களுக்கு பெருசா எந்த எமோஷனல் கனெக்டும் இருக்காது. அதோட பர்பஸை அது கிளீனா சர்வ் பண்ணும். சரி, நம்ம நவீனோட அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். நவீனோட அடுத்த பிரச்சனை என்னன்னா, ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்துருவான். இதெல்லாம் படத்தோட ஆரம்பத்திலே செஞ்சிருவான். அதாவது நவீன் கிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்டே இல்ல, எமர்ஜென்சி ஃபண்ட் விடுங்க, சேவிங்கே இல்ல. பிரச்சனைன்னு வரும்போது விற்கிறதுக்கும் அவன் கிட்ட பெருசா நகை இல்ல, அவனோட வைஃப்
ஒய்ஃபுக்கு அவன் சின்னதா ஒரு கம்மல் வாங்கி போட்டிருப்பான் போல, அது மட்டும்தான் இருக்கே. ஸோ இந்த அளவுக்கு அவனோட ஃபினான்ஸ் மோசமா இருக்க நிலையிலையும் நவீன் என்ன பண்றானா, எல்லாருக்கும் முக்கியமா அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஃபேக் ப்ராமிசஸ் கொடுக்குறான். எதை அடிப்படையா வச்சு இந்த ப்ராமிஸ் கொடுக்குறான்னா, அவனுக்கு வருங்காலத்துல ஒரு மேட்டர் ஒர்க் ஆயிரும், அதன் மூலமா நல்ல காசு வரும்ன்றத அடிப்படையா கொண்டு இந்த ஃபேக் ப்ராமிஸை கொடுக்குறான். ஒருத்தருக்கு நீங்க வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராமிஸ் 100% சர்டனிட்டி ஆயிரும். அதாவது உங்க வாயை விட்டு நீங்க சொல்லிட்டீங்க, சோ நீங்க சொன்னது 100% உண்மை, சர்டன். ஆனா வருங்காலத்துல ஒரு விஷயம் நடக்கும் நம்புனீங்க பாத்தீங்களா, அது 100% சர்டன் கிடையாது. அதாவது கண்டிப்பா அது 100% நடந்தே ஆகும்ன்றதுல எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது. சோ வருங்காலத்துல உங்களுக்கு அந்த சக்சஸ் கிடைக்கலனாலோ இல்ல அந்த பணம் உங்க கைக்கு வரலனாலோ, ஒண்ணு நீங்க உங்களோட ப்ராமிஸை பிரேக் பண்ணி ஆகணும், இல்ல அந்த படத்துல வர மாதிரி எங்கேயாவது கடன் வாங்கி ஆகணும். சோ உங்களோட ப்ராமிஸ் எப்பவுமே கிரெடிட் அடிப்படையா கொண்டு கொடுக்காதீங்க, டெபிட் அடிப்படையா கொண்டு கொடுங்க. அதாவது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல காசு இருக்கா, அப்போ இதை கண்டிப்பா செய்யறேன்னு ஒத்துக்கோங்க. பட் உங்களோட பினான்ஸே சரியில்லாத சமயத்துல நீங்க ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் பிரச்சனையை காம்ப்ளிகேட் தான் ஆகும். ஏன்னா அது உங்களுக்கு தான் பிரஷரை கொடுக்கும். ஏன்னா நீங்க ஒரு கோலை நோக்கி ஓடிட்டு இருப்பீங்களே, உங்களால அந்த கோலை நோக்கி ஓட முடியாது, அதுக்கு பதிலா பணத்தை நோக்கி ஓடிட்டு இருப்பீங்க நீங்க கொடுத்த ஃபேக் ப்ராமிஸ்னாலே. அண்ட் இந்த ட்ராப்ல இருந்து வெளியே வரணும்னா ரூல் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு எது பிடிச்சதோ பண்ணுங்க. உங்களுக்கு வேலைக்கு போகணுமா வேலைக்கு போங்க, பிசினஸ் பண்ணுமா பிசினஸ் பண்ணுங்க. ஆனா நீங்க எது பண்ணாலும் அதுல உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க. அண்ட் பேசிக் ஃபினான்ஸ் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட், டேர்ம் இன்சூரன்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது, அதுக்கு மேல நீங்க சேர்த்து வைக்கிற காசை ஒழுங்கா இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி பேசிக் ஃபினான்ஸை ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். உங்களோட ஸ்கில் மூலமாவே உங்களோட இன்புட் ஃப்ளோ அதிகரிக்கும். அந்த இன்புட் ஃப்ளோவை நீங்க ஒழுங்கா மேனேஜ் பண்ணாலே போதும், ஈஸியா அந்த ட்ராப்ல இருந்து வெளியே வந்துடலாம். இந்த ட்ராப்ல இருந்து வெளியே வருது என்னங்க, இந்த மாதிரி டிராப்ஸ்ல சிக்காமே இருக்கலாம். ஏன்னா பொய்யான வெற்றி என்னைக்குமே நிலைக்காது. இப்ப நான் சொன்னது வேணா லாங் கேமா இருக்கலாம், ஒரு 10 to 15 இயர்ஸ் கேமா இருக்கலாம், ஆனா நிலையானதா இருக்கும். ஏன்னா அஸ்திவாரம் ஸ்ட்ராங். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். அந்த குடும்பஸ்தம் படத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரியுமேன்னு தான் குடும்பஸ்தம் படத்தை இழுத்தோம். ஸோ அவ்வளவுதான் கைஸ், நல்ல படம் தான். இது வரைக்கும் யாரும் பார்க்கலன்னா பாருங்க. கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.